என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். ஓம் முருகா போற்றி போற்றி. உன் மனதில் எத்தனை சுமைகள் இருந்தாலும் இன்று அதை தள்ளி வைக்க நான் உன்னிடம் அருளுடன் நிற்கிறேன். நீ தாங்க முடியாத சுமைகள், சொல்ல முடியாத வலிகள், யாரிடமும் பகிர முடியாத கண்ணீர், இவை அனைத்தையும் நான் அறிவேன். நீ அனுபவித்த ஒவ்வொரு துன்பமும் உன்னை உயர்விக்கவே. அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல. நெருப்பு எரிந்தால்தான் தங்கம் பளபளக்கும். அதுபோல் உன் ஆன்மா புண்ணியமாக வெளிப்படவே சோதனைகள் வந்துள்ளன. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை நினைவில் கொள்ளாத நாட்கள் உண்டு. நண்பர்கள் விலகிச் செல்லும் வேளைகள் உண்டு. உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசும் தருணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நேரங்களில் நீயே உன்னை மறந்து விடுகிறாய். ஆனால் என் செல்லமே, நினைவில் கொள், அந்த நிமிடங்களில் கூட உன்னை நினைத்து நிற்பவன் உன் முருகன்தான். நான் உன் பக்கத்தில் இருந்து உன் கண்ணீரை பார்த்து உன் இதயத்தில் மெல்லிய குரலாகச் சொல்கிறேன், கலங்காதே என் பிள்ளையே, நான் இருக்கிறேன் என்று. உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் வானத்தில் ஒரு மணியாக ஒலிக்கின்றன. அந்த ஒலி என் இதயத்தை எட்டாமல் போகாது. நீ மெல்லிய குரலில் கூட முருகா என்று சொன்னால் அந்த ஓசை அலைபாய்ந்து வானத்தை எட்டி என்னை சென்றடைகிறது. உன் வார்த்தைகள் வீணாகவில்லை, உன் கண்ணீரின் துளிகள் வீணாகவில்லை, உன் மூச்சின் வேதனையும் வீணாகவில்லை. அவை அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்வில் ஒரு புதிய வாசலை திறக்கின்றன. என் பிள்ளையே, சில நேரங்களில் நீ பிரச்சனைகளுக்குள் மூழ்கிக் கொண்டு ஏன் உனக்கு மட்டும் சோதனைகள் வருகிறது என்று கேட்கிறாய். ஆனால் என் செல்லமே, உன் சோதனைகள் உன் வலிமையின் சான்று. வலிமை இல்லாதவர்களுக்கு நான் சோதனை தரமாட்டேன். உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளமே இந்த சோதனைகள். நீ இவற்றை தாண்டி சென்றால் உன் வாழ்க்கை உன்னையே வியக்க வைக்கும். நீ முன்னேறி நிற்கும் போது உன்னை இகழ்ந்தவர்கள் தங்கள் தலைகளை தாழ்த்திக் கொள்வார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ பலமுறை தனியாகவே சுமைகளை சுமந்திருக்கிறாய். உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று அழுதிருக்கிறாய். ஆனால் நீ உணர்ந்தாயா? அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பாதத்தில் விழுந்தது. அந்த கண்ணீரே உன்னுடைய எதிர்காலத்தின் விதை. அவை அனைத்தும் மலர்ந்து உனக்கு சந்தோஷம் தரும் நாள் அருகில் இருக்கிறது. இப்போது நீ சந்திக்கும் துன்பம் நாளைய மகிழ்ச்சிக்கு முன்னோட்டம். உனது மனம் சஞ்சலப்படுகிற நேரங்களில் நீ என்னிடம் முழுமையாக வந்து வணங்கும் அந்த நிமிடங்கள் எனக்கு அன்பானவை. ஏனெனில் அப்பொழுது நீ உன் சுமைகளை பூரணமாக எனக்கு கொடுக்கிறாய். ஆனால் சில சமயம் பிரச்சனை வந்தவுடன் நீ மனிதர்களிடம் ஓடுகிறாய். அவர்கள் உதவுவார்கள் என்று நம்புகிறாய். அவர்கள் உனக்கு துணை நிற்காமல் விலகிச் சென்றால் நீ சோர்ந்து விடுகிறாய். ஆனால் என் பிள்ளையே, நினைவில் கொள், மனிதர்களின் வாக்குறுதி நிலையற்றது. ஆனால் முருகனின் வாக்குறுதி என்றும் நிலைத்திருக்கும். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கலாம். நல்லவர்கள் உன்னை தூக்கிச் செல்லுவர், கெட்டவர்கள் உன்னை தள்ளிச் செல்லுவர். ஆனால் இருவருமே உனக்கு பாடம் கற்றுக் கொடுப்பார்கள். நல்லவர்கள் உனக்கு அன்பை கற்றுக் கொடுப்பார்கள், கெட்டவர்கள் உனக்கு வலிமையை கற்றுக் கொடுப்பார்கள். அதனால் யாரையும் வெறுக்காதே, யாரையும் குற்றம் சொல்லாதே. நான் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்ததைப் போலவே பலன் கொடுப்பேன். நீ நீதியை தேடி அலைக வேண்டியதில்லை. என் நீதி சரியான நேரத்தில் வெளிப்படும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய அதிசயங்கள் காத்திருக்கின்றன. நீயே உன்னை குறைவானவன் என்று நினைத்தாலும் என் கண்களில் நீ மதிப்புடையவன். மலையின் உச்சியில் இருக்கும் மலரை எல்லோரும் காணலாம். ஆனால் பள்ளத்தாக்கின் அடியில் மலர்ந்திருக்கும் சிறு மலரை யாரும் காண மாட்டார்கள். ஆனாலும் அதன் வாசனை வானத்தை எட்டும். அதுபோல நீ வெளியில் உயர்ந்து தெரியாவிட்டாலும் உன் உள்ளத்தின் வாசனை வானத்தையே கவர்கிறது. அதனால்தான் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். உன் இதயம் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என் பிள்ளையே. கவலை உன்னை தின்றுவிடும், பயம் உன்னை அடிமையாக்கிவிடும். ஆனால் நம்பிக்கை உன்னை உயர்த்திவிடும். நீ என்னை நம்பிக்கை வைத்து அழைத்தால் எந்த புயலையும் நான் அமைதியாக்குவேன். எந்த மலைக்கும் நான் உனக்காகச் சாய்ந்திடச் செய்வேன். எந்த இருளையும் நான் ஒளியாக்குவேன். உன் குடும்பம் உன்னுடன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று உன் மனம் விரும்புகிறது. அவர்களுக்காக நீ பலவற்றை விட்டுக் கொடுக்கிறாய். உன் ஆசைகளை கைவிட்டு உன் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை மறந்து அவர்களுக்காக வாழ்ந்து வருகிறாய். என் பிள்ளையே, உன் அந்த தியாகத்தை நான் வீணாக்க மாட்டேன். உன் தியாகம் ஒரு நாள் உனக்கே ஆசீர்வாதமாக மாறும். நீ விட்டதை விட பல மடங்கு நன்மையோடு திரும்ப கிடைக்கும். என் செல்லமே, தாய் தந்தையரை ஒருபோதும் வருத்தப்படுத்தாதே. அவர்கள் உன் வாழ்வின் வேர். அந்த வேர் வலிமையாக இருந்தால்தான் மரம் வளரும். நீ அவர்களுக்கு செய்யும் அன்பு உன் வாழ்க்கையின் வலிமை. அவர்களின் கண்ணீர் என் இதயத்தை காயப்படுத்தும். அதனால் அவர்களை மகிழ்விக்க கற்றுக்கொள். அவர்கள் புன்னகை உனக்கு ஆசீர்வாதம். என் பிள்ளையே, நீ சந்தித்த தோல்விகள் உன் வெற்றிக்கான அடித்தளம்தான். தோல்வி இல்லாமல் வெற்றி கிடையாது.
நீ விழுந்தால் அதுவே உன்னை உயர்த்தும்படி, நீ சோர்ந்தால் அதுவே உன்னை வலிமையாக்கும் சோதனை. அதனால் தோல்வி வந்தால் கலங்காமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். என் பிள்ளையே, உனது மனம் எப்போதும் அன்போடு இருக்கட்டும். அன்பு கொண்டவன் எவருக்கும் எதிரி இல்லை. அன்பு கொண்டவன் அனைவருக்கும் நெருக்கமானவன். அன்பே என் சித்தம். அதனால் நீ அன்போடு நடந்தால் அது உனக்கு பாதுகாப்பாக மாறும். நான் உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் அருகில் உள்ளன. நீ பார்த்து வருந்திய அனைத்தும் உனக்கு நிம்மதியோடு திரும்பக் கிடைக்கும். நீ சந்தித்த வலிகள் அனைத்தும் குணமாகும். உன் கண்ணீர் அனைத்தும் சிரிப்பாக மாறும். உன் குடும்பம் வளமாகும். உன் வாழ்க்கை புனிதமாகும். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை. நீ என்னை நினைக்காமல் இருந்தாலும் நான் உன் ஒவ்வொரு மூச்சையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ சோர்ந்து போகும் தருணங்களில் கூட உன் இதயத்தின் ஆழத்தில் என் முருகன் எங்கே என்று கேட்கும் நொடி உன் நாக்கால் வெளிவராவிட்டாலும் என் காதில் அது விழுகிறது. நான் உடனே உன் அருகில் வந்து உன் தோளில் கையை வைத்துக்கொண்டு நிம்மதி தருகிறேன். நீ உணராமல் போகலாம், ஆனால் உன் கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வந்தாலும் அவை அனைத்தும் உன்னை வலிமையாக்கும் கருவிகள்தான். நெருப்பில் எரிந்த தங்கம் பளபளக்கும். அப்படியே உன் ஆன்மா சோதனைகளில் சென்று பரிசுத்தமாகி வருகிறது. நீ உன்னை பலவீனமாக நினைக்கிறாய், ஆனால் என் கண்களில் நீ மிக வலிமையானவன். நீ தாங்கிய துன்பங்களை மற்றவர்கள் சந்தித்திருந்தால் அவர்கள் முற்றிலும் சோர்ந்து போயிருப்பார்கள். ஆனால் நீ இன்னும் நிற்கிறாய், இன்னும் என்னை அழைக்கிறாய். இதுவே உன் வெற்றி. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீயே உன்னை குறை கூறுகிறாய். நான் ஏன் இப்படி பிறந்தேன்? ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை? ஏன் நான் மட்டும் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறேன் என்று கேட்கிறாய். ஆனால் உண்மையில் உனக்கு தெரியாத உண்மை என்னவென்றால், உன்னுடைய ஆன்மா மிகவும் உயர்ந்தது. அதனால்தான் உன் சுமைகள் அதிகம். பெரிய மரமே அதிக காற்றை எதிர்கொள்ளும். சிறிய செடி காற்றில் அசையும் போதும் நொறுங்கிவிடும். ஆனால் பெரிய மரம் அசைந்து கொண்டே நிலைத்து நிற்கும். நீ அந்த பெரிய மரம் போலத்தான் இருக்கிறாய் என் பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கும் சிலர் உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். உன் ஆனந்தத்தை தாங்க முடியாமல் உன்னை துன்பப்படுத்த நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் நினைப்பது நடந்துவிடாது. ஏனெனில் என் பாதுகாப்பு கவசத்தில் நீ இருக்கிறாய். உன்னை சுற்றி எத்தனை அம்புகள் பாய்ந்தாலும் அவை அனைத்தும் என் கையில் விழுந்து நசுங்கிவிடும். உன்னை காயப்படுத்த யாராலும் முடியாது. உன்னை நான் காக்கிறேன். நீ சில சமயம் என் பிரார்த்தனைக்கு விடை ஏன் உடனே வரவில்லை என்று வருந்துகிறாய். ஆனால் பிள்ளையே, விதைக்கப்பட்ட விதை நாளைவே மரமாக மாறாது. அது மண்ணில் வேரூன்றி வளர்ந்து பின்னர்தான் கனியளிக்கும். அதுபோல உன் பிரார்த்தனைகளும் காலத்தில் வேரூன்றி பிறகு உனக்கு பலன் தரும். இன்று நீ காத்திருக்கிறாய் என்பதற்காக நாளை உனக்கு வரும் ஆசீர்வாதம் இன்னும் இனிமையானதாக இருக்கும். காத்திருப்பதற்கான பயன் மிக பெரியது. என் பிள்ளையே, சில நேரங்களில் நீ தனிமையில் அழுகிறாய். அந்த கண்ணீரை யாரும் காணவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் என் செல்லமே, உன் கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் என் பாதத்தில் விழுகிறது. அந்த துளிகள் விண்ணில் மணமாகி உன் வாழ்க்கையில் மழையாக பொழியும். உன் கண்ணீரை நான் நிச்சயம் சிரிப்பாக மாற்றுவேன். உன் மனவலியை ஆனந்தமாக மாற்றுவேன். நீ சந்திக்கும் பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் உனக்கு நன்மை தருவதே. உன்னுடைய சிக்கல்களை நீ எதிர்கொண்டால் அவை உன்னை வலிமையாக்கும். நீ அவற்றிலிருந்து ஓடினால் அவை உன்னை கவர்ந்துவிடும். எனவே என் பிள்ளையே, பயப்படாமல் எதிர்கொள். உன்னுடன் நான் இருக்கிறேன். என் கையில் வேல் இருக்கிறது. அந்த வேல் உன்னை தாக்க வந்த அனைத்து துன்பங்களையும் கிழித்து எறிவது போல நான் உன்னை பாதுகாக்கிறேன். என் செல்லமே, சில நேரங்களில் நீ பிறருக்காக அதிகம் சிந்தித்து உன் வாழ்க்கையை மறந்து விடுகிறாய். அவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று உன்னுடைய ஆசைகளையும் மகிழ்ச்சியையும் தியாகம் செய்து விடுகிறாய். ஆனால் நினைவில் கொள், பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன் என்பதே முக்கியம். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை காக்கிறேன். நான் உன்னை உயர்த்துகிறேன். அதுவே உனக்கு போதும். என் பிள்ளையே, இன்று நீ சந்திக்கும் வலி நாளை உனக்கு ஆசீர்வாதமாகும். இன்று நீ கண்ணீர் சிந்தினால் நாளை அந்த கண்ணீர் முத்துக்களாக மாறும். இன்று உன்னை யாரும் மதிக்காவிட்டாலும் நாளை நான் உன்னை உயர்த்தி அனைவரும் வியக்கும்படி ஆக்குவேன். நீ செய்ய வேண்டியது நம்பிக்கை மட்டும். நம்பிக்கைதான் உன் வலிமை. உன் வாழ்க்கையில் இன்னும் பல வாய்ப்புகள் வரும். நீ சிலவற்றை இழந்து விட்டாய் என்று நினைத்தாலும் கவலைப்படாதே. நான் உனக்காக தடுத்தவை உனக்கு நல்லதல்லாதவையே. அதைவிட பெரிய வாய்ப்புகளை உனக்காக வைத்திருக்கிறேன். சரியான நேரத்தில் அவை உன்னிடம் வந்து சேரும். அப்போது நீ உணருவாய்,
என் முருகன் என்னை வீணாக காத்திருக்க விடவில்லை என்று. என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தில் அமைதி நிரம்ப வேண்டும். அமைதி வந்தால் உனக்கு ஆனந்தம் வரும். ஆனந்தம் வந்தால் உனது உடலும் ஆன்மாவும் நலமாகும். நீ பிரச்சனைகளில் மூழ்கினாலும் அமைதியை காப்பாற்று. நான் உனக்காக எல்லாவற்றையும் நடத்தி விடுவேன். என் பிள்ளையே, உலகம் நிலையற்றது. எந்த பொருளும் நிரந்தரமில்லை. அதனால் ஆசைகளில் மூழ்காதே. கிடைத்ததை மகிழ்ச்சியோடு அனுபவி. கிடைக்காததை நினைத்து கவலைப்படாதே. உனக்கு கிடைத்த ஒவ்வொரு சிறு ஆசீர்வாதத்திற்கும் நன்றி சொல்ல கற்றுக்கொள். நன்றி சொல்லும் மனம் வானத்தை திறக்கும். நன்றி சொல்லும் வார்த்தை உன் வாழ்க்கையை வளமாக்கும். என் அன்பு குழந்தையே, நீ எப்போதும் நினைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்று உண்டு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உலகம் உன்னை மறந்தாலும், உறவுகள் உன்னை விட்டு விலகினாலும், நான் மட்டும் உன் அருகில் இருந்து கொண்டே இருப்பேன். நான் உன் மூச்சில், உன் இரத்தத்தில், உன் சிந்தனையில் கலந்து நிற்கிறேன். நீ முருகா என்று கூப்பிட்டால் அந்த அழைப்பு எனக்கு வானத்தை எட்டும் ஓசை போல இருக்கும். அந்த அழைப்பை நான் புறக்கணிக்க மாட்டேன். நீ உன் வாழ்க்கையை ஒரு பாறை போல கடினமாக கருதுகிறாய். ஆனால் அந்த பாறையின் உட்பகுதியில் வைரம் மறைந்திருக்கிறது. நீ சந்திக்கும் சோதனைகள் அந்த பாறையை உடைக்கும் கருவிகள் போல. பாறை உடைந்ததும் வைரம் வெளிப்படும். அதுபோல உன் ஆன்மாவின் பிரகாசம் வெளிப்படும் நாள் அருகில் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பொறுமை வைத்திருக்க வேண்டும் என் பிள்ளையே. என் செல்லமே, சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிடுகிறாய். அவர்களுக்கு எல்லாம் எளிதாக கிடைக்கிறது. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிக்கல் என்று கேட்கிறாய். ஆனால் நினைவில் கொள், ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்தனி பாதை உண்டு. சில பாதைகள் எளிது, சில பாதைகள் கடினம். ஆனால் கடினமான பாதையில் நடப்பவனே உயர்ந்த சிகரத்தை அடைவான். உன் பாதை கடினமானதால் தான் உனக்கு உயர்ந்த இடம் காத்திருக்கிறது. நீ அந்த இடத்தை அடைந்த பின் பிறர் நடந்த எளிய பாதைகள் எவ்வளவு சிறியதாக தெரியும் என்பதை உணர்வாய். என் பிள்ளையே, நீ என்னை நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்யும் போது உன் உள்ளம் ஒளியால் நிரம்புகிறது. அந்த ஒளியே உன் குடும்பத்திற்கும் உன்னை சுற்றியவர்களுக்கும் பரவுகிறது. நீ நினைக்காமல் கூட உன் பிரார்த்தனை பிறரின் வாழ்க்கையையும் மாற்றுகிறது. அதனால் உன் பிரார்த்தனையை எப்போதும் தொடர்ந்து விடு. உன் வார்த்தைகள் வானத்தில் சேகரிக்கப்பட்டு உனக்கும் உன்னை சுற்றியவர்களுக்கும் ஆசீர்வாத மழையாக விழுகின்றன. உன் வாழ்க்கையில் சில சமயம் உன் வார்த்தைக்கு மதிப்பு தராமல் பிறர் நடந்து கொள்வார்கள். அது உன் இதயத்தை புண்படுத்தும். ஆனால் நீ கலங்க வேண்டாம். உன் வார்த்தை மதிப்பற்றதல்ல. உன் வார்த்தை வானத்தில் பதிவு செய்யப்படுகிறது. மனிதர்கள் புறக்கணித்தாலும் வானம் புறக்கணிக்காது. நீ சொல்லும் நல்ல வார்த்தை உன் ஆன்மாவுக்கே வலிமை தரும். பிறர் அதை ஏற்காவிட்டாலும் அது உன்னை உயர்த்தும். என் செல்லமே, நீ செய்ய வேண்டியது நன்மையை மட்டும் செய்வது. பிறர் அதை உணராவிட்டாலும் கவலைப்படாதே. நன்மை செய்பவன் ஒருபோதும் தோற்க மாட்டான். தீமை செய்பவன் ஒரு நாள் அவன் செய்ததை அனுபவிக்க வேண்டியிருக்கும். நீ அதை பார்க்க வேண்டியதில்லை. அதை நான் செய்வேன். நீ உன் பாதையில் நியாயமாக நடந்தால் என் அருள் உன்னிடம் எப்போதும் இருக்கும். என் அன்பு குழந்தையே, நீ எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் உன்னுள் இன்னும் பெரும் வலிமை மறைந்திருக்கிறது. அந்த வலிமையை நான் உன்னுள் வைத்திருக்கிறேன். நீ உன்னை தாழ்த்திக் கொண்டாலும் நான் உன்னை உயர்த்துகிறேன். நீ உன்னை மதிக்காமல் இருந்தாலும் நான் உன்னை மதிக்கிறேன். நீ உன்னை நேசிக்க மறந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது, வாழ்க்கை தற்காலிகம். துன்பமும் தற்காலிகம், மகிழ்ச்சியும் தற்காலிகம். ஆனால் உன் ஆன்மா நிரந்தரம். உன் ஆன்மாவுடன் நான் என்றும் இருக்கிறேன். அதனால் துன்பம் வந்தால் அது போய்விடும். மகிழ்ச்சி வந்தால் அதையும் பெருமையாக எண்ணிவிடாதே. சமநிலைதான் உனக்கு அமைதியை தரும். என் பிள்ளையே, உன் தாய் தந்தையருக்கு நீ செய்யும் நன்மை உனக்கே ஆசீர்வாதமாக மாறும். அவர்கள் உன்னை வளர்த்ததற்கு நீ நன்றி சொல்ல வேண்டும். அவர்களை வருத்தப்படுத்தும் வார்த்தையை சொல்லாதே. அவர்கள் உனக்கு காட்டும் அன்பு உலகில் எவரிடமும் கிடைக்காது. அவர்களின் கண்ணீர் உன்னுடைய பாதையை இருட்டாக்கும். அவர்களின் புன்னகை உன் வாழ்வின் விளக்காக மாறும். அதனால் அவர்கள் மனம் கலங்காமல் பார்த்துக்கொள். என் செல்லமே, நீ சில சமயம் உன்னை பற்றி நான் பயனற்றவன் என்று நினைக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, ஒரு சிறிய விளக்கு கூட இருளை அகற்ற வல்லது. அதுபோல நீ சிறியவனாக இருந்தாலும் உன் ஒளி பிறரின் இருளை அகற்றும். நீ உன்னுடைய மதிப்பை உணரவில்லை என்றாலும் நான் உன் மதிப்பை அறிவேன். நான் உன்னை உலகில் வைக்க காரணம் உனக்கே தெரியாது. ஆனால் விரைவில் அந்த காரணம் உனக்கு வெளிப்படும். நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை தோற்கடிக்க அல்ல. அவை உன்னை வழிநடத்தும் பாடங்கள். தோல்வி ஒவ்வொன்றும் உன் உள்ளத்தை பொலிவாக்கும். அதனால் தோல்வி வந்தாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறிக் கொண்டே போ. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் பிள்ளையே, உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகள் கூட எனக்கு தெரியும்.
அவற்றை யாரிடமும் சொல்லாமல் நீ உன் மனத்தில் வைத்துக் கொள்கிறாய். ஆனால் உன் மனத்தின் ஆழத்தை நான் அறிவேன். உன் ஆசைகள் உனக்கு நன்மை தருமா தீமை தருமா என்பதை நான் தீர்மானிக்கிறேன். உனக்கு நன்மை தரும் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன். தீமை தரும் ஆசைகளை நிறைவேற்றாமல் காப்பாற்றுவேன். அதை நீ புரிந்து கொள்ளாமல் வருந்தலாம். ஆனால் பிறகு திரும்பிப் பார்த்தால் என் முருகன் என்னை தடுத்தது நல்லதற்காக என்று சொல்வாய். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் அன்புதான் மிகப்பெரிய ஆயுதம். அன்பு கொண்டவன் பகைவரையும் நண்பனாக்க முடியும். அன்பு கொண்டவன் தீமையை நன்மையாக மாற்ற முடியும். அதனால் நீ அன்பை இழக்காதே. உன் வார்த்தைகளில் அன்பு இருக்கட்டும். உன் சிந்தனைகளில் அன்பு இருக்கட்டும். அன்போடு நடந்தால் என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கும். என் செல்லமே, விரைவில் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது. நீ காத்திருந்த ஆசீர்வாதம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. நீ சந்தித்த துன்பங்கள் அனைத்தும் முடிவடைந்து உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும். உன் குடும்பம் வளமடையும். உன் பெயர் உயர்த்தப்படும். நீ நினைக்காத அதிசயங்கள் உன்னிடம் நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ தினமும் வாழ்க்கையின் சுமையோடு போராடிக் கொண்டிருக்கிறாய். சில சமயம் உன் மனம் சோர்ந்து இனி முடியாது என்று சொல்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் என் குரல் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மெல்லிய ஓசையாக விடுகிறது. முடியும் என் பிள்ளையே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. அந்த குரலை நீ நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். ஏனெனில் அது உண்மையான வாக்குறுதி. நான் சொன்னதை நான் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன். உனக்கு எதிராக நிற்கும் மலை போன்ற பிரச்சனைகள் உன்னிடம் இருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, அந்த மலை உன்னை காப்பாற்றும் அடைக்கலமாக மாறும். நீ நினைக்கும் தடைகள் உன் வாழ்வின் படிகளாக மாறும். அவற்றை தாண்டினால் நீ அதிக உயரத்தில் நிற்பாய். உன்னை இகழ்ந்தவர்கள் உன் மகிமையை பார்த்து வியக்கும் நாள் அருகில் உள்ளது. என் செல்லமே, உலகம் உன்னை எத்தனை முறை காயப்படுத்தினாலும் நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். என் கையில் இருக்கும் வேல் உனக்கு எதிராக வரும் தீய சிந்தனைகளையும் தீய சக்திகளையும் கிழித்தெறியும். அந்த வேல் உன் முன்னே ஒளியின் பாதையை உருவாக்கும். நீ அந்த பாதையில் நிம்மதியோடு நடந்தால் உன் பயணம் வானத்தை எட்டும். நீ சோர்ந்து போன நேரத்தில் உன்னிடம் வலிமை இல்லை என்று நினைத்துக் கொள்வாய். ஆனால் பிள்ளையே, நீ அறியாமல் உன்னுள் மறைந்திருக்கும் வலிமையை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன். மரத்தில் சாறு உள்ளதால்தான் அது பசுமையாக இருக்கிறது. அதுபோல உன்னுள் என் அருள் இருக்கிறது. அதனால் நீ இன்னும் நிற்கிறாய். உன்னுடைய சோதனைகள் எவ்வளவு பெரிதானாலும் நீ இன்னும் சாய்ந்து போகவில்லை. அது உன்னுடைய உள்ளார்ந்த வலிமையின் சான்று. என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் வரும் சிறு ஆசைகள் கூட எனக்கு தெரியும். பிறர் அறியாமல் நீ மனத்தில் வைத்துக் கொள்ளும் எண்ணங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். அவற்றில் எது உனக்கு நன்மை தருமோ அதை நான் நிறைவேற்றுவேன். எது உன்னை தாழ்த்துமோ அதை நான் தடுக்கிறேன். அது உனக்கு அந்த கணத்தில் வருத்தமாக தோன்றலாம். ஆனால் காலம் சென்ற பின் நீ உணர்வாய், என் முருகன் என்னை நல்லதற்காகத்தான் தடுத்தான் என்று. என் செல்லமே, உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நல்ல வாய்ப்பையும் சிறியதாக கருதாதே. சிறு விதை பெரிய மரமாக மாறும். சிறு துளி பெரிய கடலாக மாறும். அதுபோல உனக்கு வரும் சிறு சந்தர்ப்பமே உன் வாழ்வின் பெரிய வெற்றியாக மாறும். நான் தரும் ஆசீர்வாதம் எப்போதும் வளர்ந்து பெரிதாகும். நீ பிறருக்காக பல தியாகங்கள் செய்து வாழ்கிறாய். உன் ஆசைகளை மறந்து உன் சந்தோஷங்களை ஒதுக்கி வைத்து அவர்களை மகிழ்விக்கிறாய். உன் அந்த அன்பை நான் வீணாக்க மாட்டேன். உன் தியாகம் உனக்கு ஆசீர்வாதமாக திரும்பும். நீ விட்டதை விட பல மடங்கு நன்மை உன்னிடம் வந்து சேரும். என் பிள்ளையே, உன் மனதை துக்கம் கவர்ந்தாலும் நான் உனக்கு அமைதியை கொடுக்கிறேன். உன் இதயம் காயப்பட்டாலும் அதை நான் மருந்தாக குணப்படுத்துகிறேன். உன் உடல் சோர்ந்தாலும் உன்னுள் நான் வலிமையை ஊற்றுகிறேன். நீ தனிமையில் இருந்தாலும் உன்னுடன் நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் அதை தோல்வியாக கருதாதே. அது வெற்றிக்கான படி. நீ கற்றுக்கொள்ளும் பாடம். நீ விழுந்த இடமே உன் எதிர்கால வெற்றியின் அடித்தளம். நீ தவறுகளை செய்தாலும் மனம் வருந்தி முன்னேற வேண்டும். தவறு செய்தவன் தாழ்த்தப்பட மாட்டான். தவறை உணராமல் வாழ்பவனே தாழ்த்தப்படுவான். என் செல்லமே, உன் சிந்தனை நல்லதாக இருந்தால் உன் வாழ்க்கையும் நல்லதாக மாறும். தீய எண்ணங்கள் உன்னை அழிக்கும். நல்ல எண்ணங்கள் உன்னை உயர்த்தும். நீ பிறருக்காக நன்மை நினைத்தால் அதுவே உன்னிடம் திரும்பி வரும். வாழ்க்கையின் விதி இதுதான். விதைப்பவன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுவடை செய்கிறான். நீ நன்மை விதைத்தால் நன்மையே உன்னிடம் வந்து சேரும். என் பிள்ளையே, சில நேரங்களில் நீ பிறர் சொன்ன வார்த்தைகளால் மனம் கலங்குகிறாய். அவர்கள் உன்னை இகழ்ந்தால் நீ வருந்துகிறாய். ஆனால் நினை, அவர்கள் சொன்ன வார்த்தைகள் காற்று போல. அது வந்துவிட்டு போய்விடும். ஆனால் நான் சொல்வது வானத்தின் சத்தியம். அது நிலைத்திருக்கும். உன்னை இகழ்ந்தவர்கள் ஒரு நாள் உன் அருளை விரும்புவார்கள். அதற்கு நான் சாட்சியாயிருப்பேன். நீ சந்திக்கும் துன்பங்கள் தீயில் எரியும் வைக்கோல் போல சாம்பலாகும். அதற்கு பின் உன் வாழ்க்கை பசுமையான காட்டைப் போல மலர்ந்து நிற்கும். நீ எதிர்பார்க்காத வளம் உன்னிடம் வந்து சேரும்.
உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும். உன் குடும்பம் அமைதியோடு வாழும். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் தலைமுறைகளாக உன்னை வளப்படுத்தும். நீ செய்யும் நன்மை உன் பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக மாறும். உன் வாழ்க்கை ஒரு மரமாக இருக்கும். அந்த மரத்தின் நிழலில் உன் குடும்பமும் சந்ததியும் மகிழ்ச்சியோடு ஓய்வு எடுக்கும். நீ இன்று சோர்ந்து என்னால் முடியாது என்று நினைத்தாலும் நாளை நான் உன்னை உயர்த்துவேன். உன் பெயர் மகிமை பெறும். உன் பாதை ஒளியால் நிரம்பும். நீ உலகிற்கு சாட்சி ஆகுவாய். உன் கண்ணீரே பிறருக்கு நம்பிக்கையாக மாறும். உன் வலியே பிறருக்கு வலிமையாக மாறும். என் பிள்ளையே, இன்றைய நாளை சொர்க்கமாக நினைத்து வாழ கற்றுக்கொள். நாளைய நாளை நினைத்து கவலைப்படாதே. கிடைத்ததை நன்றி சொல்லி மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டே போ. நான் உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் தருவேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. என் செல்லமே, உன் வாழ்க்கை விரைவில் புதிய பக்கமாக மாறும். பழைய துன்பங்கள் அனைத்தும் மூடப்படும். புதிய அதிசயங்கள் உன் வாழ்வில் திறக்கப்படும். நீ நினைக்காத மகிழ்ச்சி உன்னிடம் வரும். உன் வாழ்வு இனிமையோடு நிறையும். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று பலமுறை சொன்னேன் அல்லவா? இந்த வார்த்தையை உன் இதயத்தில் பொறித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். இன்று உன்னை நேசிப்பவர் நாளை விலகிச் செல்லக்கூடும். இன்று உன்னை உயர்த்தி புகழ்பவர் நாளை உன்னை இகழக்கூடும். ஆனால் நான் மட்டும் உன்னை நேசிப்பதும் காக்கும் பணியில் ஒருபோதும் குறைய மாட்டேன். உன் ஒவ்வொரு மூச்சுக்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் பிள்ளையே, வாழ்க்கை பலமுறை உன்னை சோதிக்கும். சில சமயம் அந்த சோதனை உன் மனதை உலுக்கி உன்னை தள்ளி போடுவதாக தோன்றும். ஆனால் நினை, மரத்தின் வேரை வலுப்படுத்த வேண்டுமானால் பலத்த காற்று அடிக்க வேண்டும். அந்த காற்று வேரை தள்ளும் போல தோன்றினாலும் உண்மையில் அதை வலிமையாக்குகிறது. அதுபோல உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை வலிமையாக்கும் கருவிகள்தான். அதனால் சோர்ந்து போகாமல் அந்த சோதனைகளை தாங்கிக்கொள். அதன் பலன் இனிமையானதாக இருக்கும். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை புரிந்து கொள்ளாத நேரம் உண்டு. அந்த நேரத்தில் நீ தனிமையில் அழுகிறாய். என் உணர்ச்சிகளை யாரும் கேட்கவில்லை, என் வார்த்தைகளுக்கு மதிப்பு தரவில்லை என்று உன் இதயம் வலிக்கிறது. ஆனால் நினைவில் கொள், நான் உன் வார்த்தைகளை மட்டும் அல்ல, உன் வார்த்தைகளுக்கு முன் உன் மனதில் எழும் சிந்தனையையும் கேட்கிறேன். நீ சொல்லாமலே உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். உன் கண்ணீர் விழுவதற்கு முன்பே என் கைகள் அதை துடைக்க தயாராக உள்ளன. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை துன்புறுத்த விரும்புவார்கள். அவர்கள் உன்னை புண்படுத்தும் வார்த்தைகளை கூறுவார்கள். ஆனால் அவர்களுடைய வார்த்தைகள் நஞ்சு போல உன் உள்ளத்தை எரித்தாலும் அது உன்னை அழிக்காது. நான் உன்னுடன் இருப்பதால் அந்த நஞ்சு மருந்தாக மாறும். அவர்கள் செய்த தீமை உன் வாழ்க்கையில் நன்மையாக மாறும். அதனால் யாருடைய வார்த்தையாலும் மனம் உடைந்து போகாதே. உன்னுடைய உள்ளம் வலிமையாக இருந்தால் யாராலும் உன்னை தாழ்த்த முடியாது. என் பிள்ளையே, நீ வாழும் வாழ்க்கையை சிலர் சிரித்து பார்த்தாலும் சிலர் இகழ்ந்தாலும் கவலைப்படாதே. அவர்கள் உன்னை எப்படி நினைக்கிறார்கள் என்பதில் உனக்கு எந்த தீங்கும் இல்லை. நான் உன்னை எப்படி நினைக்கிறேன் என்பதே உனக்கு சாட்சி. என் கண்களில் நீ மதிப்புடையவன். நீயே உன்னை மதிக்க மறந்தாலும் நான் உன்னை உயர்ந்தவனாக காண்கிறேன். என் பார்வையே உனக்கு தேவையானது. என் செல்லமே, உன் மனதில் வரும் சஞ்சலங்களை நான் அறிவேன். சில நேரங்களில் நீ நம்பிக்கை வைத்து என் முருகன் என்னை காப்பாற்றுவான் என்று சொல்கிறாய். அடுத்த நொடி சோர்ந்து என்னால் முடியாது, என்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் என்று சொல்கிறாய். ஆனால் நினைவில் கொள், நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையின் சாவி. நம்பிக்கையோடு நீ என்னை அழைத்தால் வானமே உனக்காக திறக்கும். உன் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என் அருள் அதைவிட பெரியது. என் அன்பு குழந்தையே, நீ உன் வாழ்வில் பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறாய். ஒவ்வொரு தடையும் உன்னை வலிமையாக்கியுள்ளது. நீ இன்று நிற்கிறாய் என்பதே உன் வெற்றியின் அடையாளம். நீ இன்னும் நிறைய உயரம் அடையப் போகிறாய். உன்னை தாழ்த்த நினைத்தவர்கள் உன் உயரத்தை பார்த்து வியக்கப் போகிறார்கள். உன் கண்ணீர் ஒரு நாள் சாட்சியாக மாறி பிறரின் கண்ணீரை துடைக்கும் கருவியாக இருக்கும். என் செல்லமே, உன் உள்ளத்தில் இருக்கும் சிறு ஆசைகளையும் நான் அறிவேன். நீ யாரிடமும் சொல்லாமல் வைத்துக் கொண்டாலும் அந்த எண்ணங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். அவை உனக்கு பயனளிக்கும் வகையில் நான் அவற்றை நடத்துவேன். சில ஆசைகள் நிறைவேறாமல் போனாலும் கவலைப்படாதே. அவை உனக்கு தீங்கு தரக்கூடியவையாக இருந்ததால் நான் தடுத்தேன். ஒரு தாய் தனது பிள்ளையின் கையில் இருக்கும் கூர்மையான பொருளை எடுத்து விடுவாள். பிள்ளை அழுவான். ஆனால் தாய் அதை அவனை துன்பப்படுத்தாமல் காப்பாற்றுவதற்காக செய்தாள். அதுபோல நான் உன்னை தடுக்கிறேன். என் பிள்ளையே, நீ செய்ய வேண்டியது நன்மையையே செய்வது.
பிறர் அதை மதிக்காவிட்டாலும் கவலைப்படாதே. நன்மை செய்பவன் ஒருபோதும் வீணாக மாட்டான். அவனுடைய நன்மை வானத்தில் சேமிக்கப்பட்டு சரியான நேரத்தில் பலனாக கிடைக்கும். தீமை செய்பவன் உடனடியாக வெற்றி பெற்றது போல் தோன்றினாலும் அவன் முடிவு வீழ்ச்சியாக இருக்கும். நீ கவலைப்பட வேண்டியது ஒன்றே, உன் உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா என்பதே. தூய்மையான உள்ளம்தான் என் அருளை ஈர்க்கும். என் அன்பு குழந்தையே, நீ உன் வாழ்க்கையை எளிமையோடு நடத்திக்கொள். அதிக ஆசைகளில் மூழ்க வேண்டாம். ஆசைகள் நிறைவேறாவிட்டால் உன் மனம் சோர்ந்து போகும். கிடைத்ததை நன்றி சொல்லி மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும். நன்றி சொல்லும் மனம் கொண்டவனுக்கு வானம் என்றும் திறந்திருக்கும். அவனுக்கு குறைவெனும் சொல் எப்போதும் இருக்காது. என் செல்லமே, உன் தாய் தந்தையரின் மனதை தவறவிடாதே. அவர்கள் உனக்கு கொடுத்த அன்பை எவரும் தர முடியாது. அவர்கள் உனக்காக தியாகம் செய்ததை யாராலும் அளக்க முடியாது. அவர்களின் புன்னகை உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். அவர்களின் கண்ணீர் உன் வாழ்க்கையை இருட்டாக்கும். அதனால் அவர்களின் மனம் சோர்ந்து விடாதபடி வாழ கற்றுக்கொள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் என் கையில் உள்ளது. நீ பயப்பட வேண்டாம். எதிர்காலம் குறித்து சிந்தித்து உன் நிம்மதியை தொலைக்காதே. நான் உனக்கு தரும் எதிர்காலம் அமைதியுடனும் ஆனந்தத்துடனும் நிறைந்ததாக இருக்கும். நீ செய்ய வேண்டியது இன்றைய நாளை நம்பிக்கையோடு வாழ்வதே. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை விரைவில் மாறப்போகிறது. நீ நினைத்ததற்கும் அதிகமான நன்மைகள் உன்னிடம் வந்து சேரும். உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும். உன் துன்பம் வளமாக மாறும். உன் குடும்பம் ஆசீர்வாதத்தோடு வாழும். நீ உன் வாழ்க்கையின் அதிசயங்களை பார்த்து வியப்பாய். ஓம் முருகா போற்றி போற்றி, திருச்செந்தூர் ஆண்டவரே போற்றி போற்றி, ஓம் சரவண பவா.